அனைவருக்கும் வணக்கம். செட் எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மார்க் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு வந்து டவுட் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் சரிங்களா? இது வந்து ஒன்லி ஆன்லைனில் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விண்டோ தான் இது சரிங்களா? அவங்களுடைய மேஜர்ஸ்க்கான கொஷின்ஸ் வந்து வர்றது கிடையாது. எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் கொஷின்ஸு, ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து சேமான கொஷின். இப்போ லைஃப் சயின்ஸு, இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் வச்சுருக்கிறது வந்து தமிழ் அப்ளை பண்ண அவங்களுக்கான கொஷினு. ஆனால் அவங்களுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கான கொஷின் இதுதான் இருக்குது. மோஸ்ட்லி தமிழுக்கான கொஷின் தான் இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் கொஷின்ஸ் இருக்குது. இது ஒன்லி ஆன்லைன் டெஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி இந்த மாதிரி தான், இந்த மாடல், இந்த பேட்டர்னில் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா? இதே கொஷின் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ப்ளஸ் வந்து நம்ம சப்ஜெக்டை தெரிஞ்சதுக்கான ஒரு டெஸ்ட்டும் இது கிடையாது சரிங்களா? ஒரு சில பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஆன்சர்ஸ் பண்ணி பார்த்தா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து சப்ஜெக்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு, இல்லை சப்ஜெக்ட்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து இல்லை. ஆன்லைன் டெஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து எழுதியிருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து எழுதாமல் இருப்பீங்க. இப்போ கரண்ட் இயரில் படிக்கக்கூடியவங்க, எக்ஸாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணவங்க, அவங்களாம் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு சில எக்ஸாம் எழுதாதவங்களுக்கு இது ஒரு மார்க் டெஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி மவுஸ் யூஸ் பண்ணி ஆன்சர்ஸ் இது எல்லாமே டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம மொபைலில் எழுதி பார்க்குறதுக்கும் ஆன்லைனில் அந்த கம்ப்யூட்ரு லேப்டாப்லேயே யூஸ் பண்ணாலும் சரி, அந்த மவுஸ் யூஸ் பண்ணால், ஏன்னா ஒரு சில பேருக்கு மவுஸ் அந்த மூவ்மெண்ட்லாம் இருக்காது. நம்ம என்ன தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பரீட்சை டைமில் ஒரு பதட்டம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, க்ரே கலரு, ரெட்டு, ப்ளூ சரிங்களா? இதெல்லாமே என்ன மாதிரியான மீனிங்கை கொடுக்குறது, அந்த டைமில் நம்ம அங்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு கொஷின்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட தேவை, எந்த கன்ஃபியூஷனும் இருக்க தேவை. இது ஒன்லி ஒரு மாடலுக்காக தான் சரிங்களா? இந்த மாதிரி தான் கொஷின் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. க்ரே கலர்னால் நீங்கள் அந்த கொஷினை பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம், ரெட்டுனா ஆன்சர்ஸ் பண்ணணும்னு அர்த்தம், க்ரீனா ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், ப்ளூ கலர்னால் இப்போ அந்த கரண்ட் கொஷினில் பார்த்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம், அந்த வயலட்டில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மார்க்குடு ஃபார் ரிவ்யூவில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே ஆரஞ்சில் இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணி ரிவ்யூவில் வச்சுருக்கீங்க. சப்போஸ் ஃபைனலில் உங்களால் பண்ண முடியலனாலும் அதை எவாலுவேஷனுக்கு வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி க்ரீனில் இருக்குன்னு தான் எல்லாத்துக்குமே பெட்ரு. ஆல்ரெடி நம்ம மார்க் டெஸ்ட் எழுதுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து ஒன்லி மாடல் டெஸ்ட்டு தான் சரிங்களா? சப்ஜெக்ட் வைஸாக யாருக்குமே இல்லை, மோஸ்ட்லி யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் சப்ஜெக்ட் வந்து எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், எந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.